பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்கு? சரிங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். பாய். என்ன மச்சான் சோகமாக இருக்க? என்ன விஷயம்? என்னடா புதுசாக சொல்ல போகிறான்? இவன் யாரையாச்சும் பார்த்துருப்பான், அந்த பொண்ணுக்கு வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கும், இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். பெரிய சசிகுமார் இவர் லவ் பண்ணுறது சேர்த்து வைக்கிறாராம். ஆளப்பாரு, வேற வேலை இல்லை. விட்றா மச்சான் பார்த்துக்கலாம், இல்லை நமக்கு புதுசாக என்ன. ஆனால் ஒன்று மச்சான், நீ வேணா பாரேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. எப்படி சொல்கிற? ஏதோ தோணுச்சு மச்சான், சொன்னேன். சரி வா, காலேஜ் போவோம், டைம் ஆயிடுச்சு. ஏங்களாண்டா உன்னை தேடுறது? மேம் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மச்சான், யாரா அந்த தமிழ்? அதுவாடா, யாரோ டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்காங்களாம், இன்னும் காலேஜ் வரலையாம். ஓ அப்படியாடா, சரி நான் பேசிட்டேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யாருங்க பேசுறது? ஆ இருக்கங்க, நான் ஜெய் பேசுகிறேன், உங்கள் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்? நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணீங்கல்ல, அந்த காலேஜில் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, சொல்லுங்க. நம்ம காலேஜில் ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு கமிட்டிலையாச்சும் ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்டர்னல் ரைட் பண்ணி விடுவாங்க. ஓ அப்படியா? எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. ஆமாங்க, நீங்கள் எந்த ஒரு கமிட்டிலுமே ஜாயின் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு நான் பர்சனலாக கால் பண்ணி சொல்கிறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த கமிட்டி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. ஆனந்து மச்சான், டேய். சொல்லு மச்சான். நான் சொன்ன மாதிரி ஏதாவது நல்லது நடந்துச்சா? நீ வேற ஏன்டா டிப்ரெஷன் அதிகமானது தான் மிச்சம். வீட்டு அக்காவுக்கு பிங்கல ஹாய். யாரு? நான் தாங்க தமிழ், ஆஃப்டர்நூன் பேசுனீங்களே. ஓ சாரிங்க, நம்பர் சேவ் பண்ணல, அதான் தெரில, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் என்னங்க இருக்கு, பரவாயில்ல. சரிங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹார்ட் இமோஜி, வாய்ஸ் நோட்டு, கலக்கிறிய. என்ன மச்சி, லவ்ஸா? இப்போ தான் சொன்னேன் எதுவுமே நடக்கலன்னு. என்னது இது? டேய், நீங்கள் வேற சும்மா இருங்கடா. காலையில் தானே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்புனாங்க, அதுக்குள்ளேயா? என்ன விட்டுருங்கடா. டேய் ஆனந்த், டேய்
one voice on. That's it. உன் face நான் பார்க்கல ஆனா feel full தெரியும் midnight crossல உன் voice கேட்ட போது என் mind slow மாறும் screenல ஒரு name தான் ஆனா heartல நீ தான் உன் தோணும் மாறும் போது உன் voice போதும் காதல் பண்ண words போதும் உயிரே இருந்தா என்ன மச்சான் சந்தோஷமா இருக்க போல? என்ன விஷயம்? அதுவா, நாளைக்கு தமிழ் காலேஜ் வராங்கல்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம்ல, அதான் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஓ அப்படி அப்போ நீ நாளைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவல? ப்ரொப்போஸா? அதுக்குள்ளையா? போடா. ஆமாம் மச்சி, சீக்கிரம் போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, இல்லை வேற எதுவும் உஷார் பண்ண போயிடுவான். மச்சான் இப்படி யோசியேன், நீ ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு உடனே ஓகே சொல்லிச்சுன்னா? தமிழ் ஐ லவ் யூ. மச்சான், சப்போஸ் நீ ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போய் செருப்பால் வச்சுச்சுன்னா என்ன பண்ணுவ? மச்சான் ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் இருந்தால் என்ன பண்ணுவ? மச்சான் இப்படி யோசிச்சு பாரு. போதும், பார்க்க போகிறேன் சொன்னேன், அதுக்குள்ளே கல்யாணமே பண்ணி வச்சிட்டீங்க. போதும், என்ன நடக்குதோ அவள் தான் எனக்கு கனவுன்னு தோணுது. நாளைக்கு போகிறேன், ப்ரப்போஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் பேசாமல் படுங்கடா. டே மச்சி, படமே செகண்ட் ஹாஃப் தான் உரிச்சு விட்டுச்சுல? அதில் லவ் சீனு மிரட்டி விட்டானுங்க. டேய் அங்க பாருங்கடா. என்னடா பிடிச்சா? டேய் சும்மாரா, என்னதான் ஆச்சு சொல்கிறா? ஆ சொல்கிறேன்டா. மச்சான் நான் சீக்கிரமாக போயிட்டேன்னா இன்றைக்கின்னு பார்த்து டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. 8, 9 ஆச்சு, 9, 10 ஆச்சு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு 10 இருக்கும்டா. பின்னாடியிலேருந்து ஒரு கை என் ஷோல்டர் மேலே வச்சாங்க. அவங்க ஸ்வீட் வாய்ஸில் நீங்கள் தான் ஆனந்தா அப்படின்னு கேட்டாங்க. நான் திரும்பி பார்த்தேன்னா என்னடா அழகா இருந்தாளா? என்ன ஓகே சொல்லிட்டாளா? அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்ட்டாளா? மச்சான் அவ பொண்ணே இல்லடா, பையன்டா. அடிபிடிச்சாடா, ஆபரேஷன் போட்டாங்கடா. அதெல்லாம் வாய்க்கு விடுவீங்கடா மச்சான். ஆனந்த், நான் தான் தமிழ். வெட்கப்படாத.